ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காலை வணக்கம். 7 மணி ஆயிடுச்சுங்க. எப்போ பொழுது விடிஞ்சிருச்சுல? இந்நேரத்துக்கே நீங்க எழுந்திருப்பீங்கன்னு, தேவனோடு உறவாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்க தாமதமா தூங்கி இன்னும் படுக்கையின் மேல இருந்தா இப்போவாது விழித்துக் கொள்ளுங்க. இன்னொரு முறை தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தையோடு நாங்கள் விழித்துக்கொண்டு நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ்ந்து நான் போகும் இடமெல்லாம் என்னுடைய ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வாழும்படி உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் எங்கள் மீது ஊற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பைபிள் இருக்காங்க? பைபிள் வாசிக்கிறீங்களா? வசனத்தை தியானம் செய்றீங்களா? வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். முக்கியமா ஆண்டவரை நம்பின பிறகு எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், ஜெபித்தாலும் என்ன பிரயோஜனம், எனக்கே ஏன் பாடுகள் வருகிறது, என்னதானே எல்லாரும் சொல்லக்கூடாத வார்த்தைங்க சொல்றாங்க, நான் தான் அநேக விதமான நெருக்கடிக்கு ஆளாகிறேன், நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்த போது எல்லாரும் எனக்கு பயப்படுவாங்க, இப்போ நான் எல்லாருக்கும் பயப்பட வேண்டியிருக்கு என்னுடைய மனசாட்சியின் நிமித்தம், எப்படி வேணாலும் அப்படி வாழ்ந்தபோது கூட எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஆனா இப்ப சின்ன தவறை செய்தா கூட என்னுடைய மனசு கெட்டு போயிடுது என்பது போல சென்சிட்டிவான மனசாட்சியை உடையவங்க, கிறிஸ்துவின் பிள்ளைங்களா இருக்கிறவங்க சொல்லிக்கொண்டு இருப்பாங்க. நிச்சயமாங்க, முழுசா நினைஞ்சவங்களுக்கு குளிரில்லை என்பது போல அந்த பாவத்திலே இருக்கிறவனுக்கு, சாத்தானின் பிடியில் இருக்கிறவனுக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா அவன் அந்த மயக்கத்துல இருக்கிறான். ஆனா ஆண்டவருக்காக வாழ நினைக்கிறவங்களுக்கு உலகம் விரோதமா தான் இருக்கும். இந்த மண் சரீரத்தோடு போராடுவது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் கூட இயேசாண்டவரை நம்பினவர்களுக்கு அவர் செய்கிற உதவிகள்ல பெரிய உதவி என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு நடக்கிற எல்லா தீமையும் கூட அவர் நன்மையாக மாற்றிடுவார். உங்களுக்கு உண்டான நஷ்டத்தை அவர் லாபமாக மாற்றிடுவார். உங்களுக்கு உண்டான வேதனைய உங்களுக்கு ஆதாயமாக மாற்றிடுவார். உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பாரு. அதுக்குதான் நாம கிறிஸ்துவின் நிமித்தம் கஷ்டப்படும் போது, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளை சகிக்கும் போது துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே போனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற மனுஷங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணாலும், எப்படி நம் பட்சத்துல நடந்தாலும், அதையெல்லாம் நமக்கு தேவன் அனுகூலமாக மாற்றி நம்ம இன்னும் அனுபவம் மிக்கவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய், அவருடைய குணநலன்களை காட்டுகிறவர்களாக மாற்றிடுவார். எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய பரிசுத்தனாகிய பவுலை குறித்து நீங்க கொஞ்சம் தியானிச்சா, அவருடைய வாழ்க்கையின் விதத்தை, அவருடைய ஊழியத்தின் விதத்தை கவனித்து உணர்ந்தா, உண்மையிலேயே அவருக்கு இருந்த பாடுகளும் கஷ்டங்களும் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களாக எங்களுக்கு இல்லைங்க. ஆனா எல்லா போராட்டங்களுக்கும், தடைகளுக்கும், பாடுகளுக்கும் நடுவிலும் கூட நின்று விடாம தொடர்ந்தார். அதை எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றிக்கொண்டு ஆண்டவரின் சுவிசேஷத்தை இன்னும் அதிகமா பிரசங்கித்தார். தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் ஒரு வெற்றிக்கு பாதை அமைக்குதுன்றத உணர்ந்து கொள்ளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். என்ன சம்பவித்தது அவருக்கு? ஏதாவது பூமாலைகளை போட்டாங்களா? சன்மானங்கள் செய்தாங்களா? அவர் வாழ்க்கையில என்ன சம்பவித்தது? சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று அநேக பாடுகளுக்கு நடுவிலும் கூட முன்னே சென்று கொண்டிருந்த பவுலின் வாழ்க்கையில் எத்தனையோ தடை செய்யக்கூடிய காரியங்கள் நடந்தது. கட்டுக்கள், நிந்தைகள், சித்திரவதைகள் அனுபவித்தார். அதை எல்லாவற்றையும் சொல்றாரு, இது எனக்கு இன்னும் சுவிசேஷம் அதிகமாய் பிரபலமாக பயன்படுகிறது. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான
கட்டுகள் என்று, என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, எனக்கு உண்டான பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டான பாடுகள் அரண்மனை எங்குமுள்ள யாவருக்கும். இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? ரோமன் சேவகர்கள் இப்படிப்பட்ட கைதிகளுக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பாங்க. அந்த ரோமன் சிப்பாய்கள் எப்படி காவல் செய்வாங்கன்னா, இன்றைக்கு பெரிய பெரிய சிறைச்சாலைகள் மற்றும் இரும்பு கஸ்டடிகள் இல்ல. ஆனா அங்கே பவுல், அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஆனா ஹவுஸ் அரெஸ்ட் போல என்று அர்த்தம். சோ அந்த ரோமன் சோல்ஜரோட கைக்கும் பவுலினுடைய கைக்கும் அந்த சங்கிலியை மாட்டியிருப்பாங்க, ஓடி போகாம இருப்பதற்கு. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். புரிஞ்சது இல்லைங்க? அந்த ஹேண்ட்கப்ஸ் போட்டு அப்படிப்பட்ட காவல் பவுலுக்கு வச்சிருந்தாங்க. அந்த ரோமன் சோல்ஜர் 6 மணி நேரம் பவுலோட கூட சேர்ந்து தான் இருக்கணும். அவனுடைய கைக்கும் பவுலுடைய கைக்கும் ஹேண்ட்கப்ஸ், சங்கிலிகளை போட்டிருப்பாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 பேர் மாறுவாங்க. பவுல் எங்கேயும் சுவிசேஷம் சொல்ல முடியலையே, சுதந்திரமா வெளியே போக முடியல என்று சொன்னா, பக்கத்திலேயே ஒரு நபர் தன்னோடு இருக்கிறார். பவுல் நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல சொன்னாரு. இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க பயன்படுத்திய பெரிய ஊழியக்காரர். சோ 6 மணி நேரம் அந்த ரோமன் சிப்பாய்க்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு குறித்து சொல்லும் போது, அவருக்காக ஜெபிக்கும் போது, 6 மணி நேரத்துல அந்த சிப்பாய் என்ன ஆவார்னு நினைக்கிறீங்க? அவனுடைய மனது மாறினது. அவனுக்கு தெரிந்தது, ஓஹோ, இவர் மற்றவங்களை போல திருடர் அல்ல, ஒரு குற்றவாளியாக இவர் இல்ல. இவரின் பேச்சின் முறை வேற, இவருடைய நடத்தை வேற, இவருடைய வாழ்க்கை முறை வேற, இவருடைய மன்னிப்பு வேற, இவருடைய அன்பு வேற. இவர் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குரியவர் என்று பக்கத்தில் இருக்கிற அந்த ரோமன் சோல்ஜர் உணர்ந்து கொண்டாங்க. 2 வருஷங்கள் அப்படிப்பட்ட சிறையில பவுல் இருந்தபோது, ஒரு நாளைக்கு 4 பேருக்கு ஆண்டவர் குறித்து சொல்லி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினாருங்க. 2 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட அநேகரை, ஆயிரக்கணக்கானவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினதா கணக்கு கட்டுறாங்க. சிறைச்சாலையில என்னால என்ன செய்ய முடியும்? ஊழியம் கட்டப்பட்டு இருக்கிற என்னால என்ன செய்ய முடியும் நினைக்கலாம்னா, அந்த நேரத்துல உண்மையில யாருக்குமே வாய்ப்பில்லாத ராணுவ வீரர்கள் கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல, முக்கியமா இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் என்பவங்க, அதுலயும் இவங்க ஸ்பெஷல் ஸ்குவாடுங்க. அப்படின்னா அதிகாரிகளிடத்தில் குற்றவாளிகளை கொண்டு போகிற செலக்டட் ஹை பொசிஷன்ல இருக்கிற ரோமன் சோல்ஜர்ஸ். அப்படின்னா எங்க வாய்ப்பு கிடைத்தது பவுலுக்கு? எங்கேயோ ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும்னா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு நான் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லணும்னா நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் என்று நினைப்போம் நாம. ஆனா பவுலினுடைய வாழ்க்கையில ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக உன்னை நிறுத்த தெரிந்து கொண்டேன், அவர்களுக்கு உன்னை சாட்சியாய் நிறுத்தினேன் என்றால், ராஜாவாகல பவுல், ஆனா ராஜாக்களுக்கு முன்பு குற்றவாளியா நின்ற போதும் கூட இயேசுவை மகிமைப்படுத்த முடிந்தது. நாம இயேசாண்டவரை நம்பிக்கொண்ட பிறகு நம் வாழ்க்கையில எத்தனை பேரை சந்திக்கிறோங்க? நம்ம அதிகாரிகளிடத்துல போகிறோம், சாமானியர்களிடத்துல போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கொலீக்ஸையும், ஒரு நல்ல நம்ம சந்திக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவுக்காக சம்பாதிக்கணும், இயேசுவினுடைய அன்பு அவர்களுக்கு சொல்லணும் என்ற ஆசையோடு நம்ம இருக்கிறோமா? இது ஒரு பாஸ்டரோட வேலைங்க, அவர் ஸ்டேஜ் மேல போய் மைக் எடுத்து பிரசங்கிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற எல்லா சிச்சுவேஷன்லயும், சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரையே கனப்படுத்த விரும்புகிற உண்மையான கிறிஸ்தவங்களா நம்ம இந்த கடைசி நாட்கள் இருக்க வேண்டியிருக்குங்க. நிச்சயமா கட்டுக்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் தேவ பிள்ளைகளுக்கு நெருக்கடியும் ஆரம்பிச்சிருச்சுங்க. இதையெல்லாம் தேவன் நமக்கு நன்மையாக மாற்றுவார். டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். சோர்ந்து போகாதீங்க. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஏனென்றால் இங்கே
என்னோட கூட இருக்கிற அரண்மனையில இருக்கிற யாவருக்கும் நான் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்கிறேன் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அநேக ராணுவ வீரர்களை பவுல் சம்பாதித்தார் ஆண்டவருக்காக. கிறிஸ்துவுக்காக சம்பாதிச்சாருங்க பவுல். அநேக அதிகாரிகளுக்கு முன்பு நின்று கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுத்தார் பவுல். நம்முடைய பாடுகள்ல கிறிஸ்துவ கனப்படுத்துவோம். நம்முடைய கட்டுகளிலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தடைகளை நம்ம பார்த்து நின்று விடாம அதிலிருந்து வெளியே வர ஆண்டவர் காட்டுகிற வழிகளை பார்த்து கொண்டு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற பவுல போல சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக வாழும்போது எனக்கு ஏன் கஷ்டங்கள் என்று அந்த கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, நீ அதை ஜெயிக்கும்படி, கஷ்டத்திலிருந்து நீ வெளியே வரும்படி, உன் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சுற்றி இருக்கிறவங்க அறியும்படி தேவன் உங்களை உயர்த்த ஆசைப்படுகிறாரோ என்னமோ. பவுல சிறைச்சாலையில வைத்திருந்த போதும் பவுலுடைய உடன் ஊழியக்காரர் எல்லாம் வைராக்கியம் அடைந்தாங்க. அவர் கட்டுகள்ல இருந்ததுனால ஒருமுறை பார்ப்போம். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கிறிஸ்துவுக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் உடன் ஊழியக்காரங்க நான் கட்டுகள்ல இருக்கும்போது அவங்க இன்னும் அதிகமா துணிச்சலை பெற்றுக்கொண்டு இன்னும் பலன் கொண்டு சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு இவ்வளவு பாடு இல்லையே, எங்களுக்கு இவ்வளோ இப்படியாக நாங்க சிறைச்சாலையில இல்லையே, எங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கே என்று பயம் இல்லாம தேவனுடைய திருவசனத்தை சொல்லவும் இன்னும் விசேஷமா துணிந்து இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்ல வெட்கப்படாதீங்க. ஆண்டவரை குறித்து போதிக்க பயப்படாதீங்க. இயேசுவே இரட்சகர் என்ற வார்த்தை அவங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒவ்வொருவருக்கும் அது கேட்கப்படணும் என்பது தேவனின் நோக்கமாயிருக்கிறது. ஆகவே கட்டுகளோ ஃப்ரீடமோ எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம் வாழ்க்கையில கிறிஸ்துவ மகிமைப்படுத்தும்படி நம் பாடுகள்ல களி கூர்ந்து பாடுகளின் மத்தியில் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவர் கொடுக்கும் ஆவிக்குரிய பலத்தை வெளிப்படுத்தி நாம அநேகருக்கு, நம்மை போல சோதிக்கப்படுகிற அநேகருக்கு தைரியம் உண்டாகும்படி, ஆறுதல் உண்டாகும்படிக்கு நாம வாழ வேண்டியது இருக்கு. ஆண்டவரை நம்பினாலும் கஷ்டங்கள்னா எனக்கு வேண்டாம் என்ற நிலைமையில இருக்கிறோமா? ஆண்டவருக்காக நான் ஆயத்தம், அவர் எனக்காக சிலுவையில மரித்து இவ்வளவு தியாகம் செய்யும் போது நான் என்ன செய்தாலும் அது தியாகமே இல்லை என்கிற மனதோடு நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கிறிஸ்துவ குறித்து அறிவித்து பாடுகளில், கஷ்டங்களில், வேதனைகளில் எல்லா நேரத்திலும் கூட இயேசுவின் மேலேயே ஆதாரப்பட்டு அதே கஷ்ட நஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களை பலப்படுத்துகிறவர்களாகவும், அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட பாடுகள் வழியா நம்ம வெளியே வந்து எப்படி தேவன் விடுவித்தார் என்ற சாட்சிகளாய் நின்று அநேகரை பலப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை சொல்லும்போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. உண்மைதான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில சின்ன கஷ்டம் வரும்போதே, சின்ன தடை வரும்போதே நின்று விடுகிறோம் ஐயா. ஆனா இவைகள் எல்லாம் எங்கள் நன்மைக்கே, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவே, எல்லா பிரச்சனையும் ஒரு அற்புதமாய் மாற்றவே ஆண்டவர் அனுமதித்தார் என்று உணர்ந்து கொண்டு எல்லா நிலைமையிலும் உம்மையே மகிமைப்படுத்த கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பிலும் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை நித்திய நரகத்திலிருந்து பரலோக ராஜ்ய வாரிசுகளாய் செய்யும்படிக்கு செபிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய செப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.
ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானா மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்